ஓம் சாந்தி. 14/8/2023 பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம். அப்புறம் இன்னைக்கு கேள்வியினுடைய பதில்கள். முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தோம்? யார் கவலையிலிருந்து விடுபட்டவர்கள்? யார் கவலையிலிருந்து விடுபட்டவர்கள்? ஆன்சர் கிடைச்சதா? அதனுடைய ஆன்சர் என்னன்னா, யார் கர்மயோகி ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் திறமையாகவும் வெற்றி பூர்வமாகவும் செய்யக்கூடியவர்கள் தான் கவலையிலிருந்து விடுபட்டவர்கள். வரதானத்தில் வந்தது இல்லையா? யார் கவலையிலிருந்து விடுபடுவாங்கன்னா, திறமைசாலியாகவும் செய்யணும், கர்மயோகியாகவும் செய்யணும், வெற்றி பூர்வமாகவும் செய்யணும். அப்பதான் கவலையிலிருந்து விடுபட முடியும். இரண்டாவது கேள்வி, எப்பொழுது குழந்தைகளுக்கு பரிசு கிடைக்கும் என்று பாபா சொல்கின்றார்? எப்பொழுது குழந்தைகளுக்கு பரிசு கிடைக்கும்? ஓபன் பண்ணு. பாபா சொல்கிறார். அதனுடைய பதில் என்னன்னா, பாபா சொல்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மருத்துவமனை அல்லது கல்லூரியை திறவுங்கள். நீங்கள் யோகா போகாவிட்டாலும் மற்றவர்கள் நிறைய பேர் பலனடைவார்கள். ஆக உங்களுக்கு பரிசு கிடைக்கும். அதாவது சில பேரால் நேரம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சென்டருக்கு போக மாட்டாங்க. ஆனால் அவங்க கையில் நிறைய பணம் இருக்கும், சேவை செய்கிற மனம் இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்டரை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அப்படியாவது நீங்கள் பலனை முழுசாக அடையலாம், உங்களுக்கு பரிசும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்? ஏன் மாயாவின் புயலை பார்த்து பயப்படக்கூடாது? அதனுடைய பதில் என்னன்னா, நீங்கள் தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகின்றீர்கள் என்றால் பிறகு உங்களோடு ராவணனுடைய யுத்தம் நன்றாகவே நடக்கும். மாயா நன்றாக சண்டை போடும். ஆகையால் புயலை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா சொல்லுவாங்க, ஒரு கடையில் வாங்கிக்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் இன்னொரு கடைக்கு போயிட்டாங்கன்னா, ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தக்கூடிய கஸ்டமர்ஸ் அந்த முதலாளி என்ன நினைப்பாரு? அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் திரும்பியும் என்கிட்டே வரணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது போல தான் இதுக்கு முன்னாடி பாபா சொல்கிறாங்க, அரை கல்பம் நம்ம யாருக்கு சொந்தமாக இருந்தோம்? மாயாவுக்கு சொந்தமாக இருந்து விகாரியாக இருந்தோம். இப்போ நம்ம நிர்விகாரியாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா மாயா கூட என்ன பண்ணோம்? இவங்களை நான் எப்படியாவது விகாரியாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். அப்படிப்பட்ட புயலை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அதனால் புயல் கூட அந்த மாதிரி மாயா நினச்சிக்கிட்டு நிறைய புயலை கொண்டு வரும். அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு முரளிக்குள்ள இன்னைக்கே சொல்லியிருக்கிறார் பாபா. நான்காவது கேள்வி என்ன இருந்தது? எதை ராகுவின் கிரகணம் யோகா கற்று யோகேஸ்வர் ஆகிக் கொண்டிருக்கிறது.